என்னாச்சு கீர்த்தி? ஹலோ, வாட்? எப்ப? ஓ மை காட், என்ன ஆச்சு? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். வா கீர்த்தி. பாவம், அனாதையா போயிட்டாங்க. பொண்ணு இருக்குல்ல, என்ன லாபம்? செத்து போகும்போது யாருமே இல்லையே. அந்த பொண்ணை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. பொண்ணையும் அனாதையா விட்டுட்டாங்க, சுமங்கலியா செத்துட்டாங்க. அம்மாடி, புண்ணியவதியாவே நல்லபடியா போய் சேர்ந்துட்டேன். கடைசி முறையா உன் காலை தொட்டு கும்பிடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிட்டு, அடுத்த ஜென்மத்திலேயாவது எனக்கு நல்ல புத்தி வரணும். செத்ததுக்கு அப்புறம் கூட இது மேல ஆசை போகுதா பாரு. இரு, எடுத்துட்டோம்ல. எந்த ஜென்மத்து கடனோ இந்த ஜென்மத்துல தீர்ந்துருச்சு. அக்கா, அம்மாக்கு மயக்க மருந்து கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆபரேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். இனிமே எனக்கு எந்த பயமும் இல்ல. எங்க அம்மாக்கு உடம்பு சரியாக போகுது. பழைய மாதிரியே ஆக போறாங்க. என் கூட விளையாடுவாங்க, பேசுவாங்க. பேச்சு கேட்கலன்னா குச்சி எடுத்து அடிக்க கூட செய்வாங்க. இல்லக்கா? பெஸ்ட் ஆஃப் லக் அம்மா. அம்மா, உனக்காக பாபா குங்குமம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அம்மா, 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 ஒரு நிமிஷம் கண்ணு தரமா? அம்மா, அக்கா, அம்மாவுக்கு என்னாச்சு சொல்லுங்க. அக்கா, நீங்களாவது சொல்லுங்களேன். அம்மாவுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க. அக்கா, சொல்லுங்க. நர்சக்கா, நீங்களாவது சொல்லுங்க. அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு நீங்களாவது சொல்லுங்க. உங்க அம்மா இறந்து போயிட்டாங்கம்மா. அம்மா, அம்மா, சதா யாராடா? ராதா, ராதா அழாத. அழாத ராதா, இங்க வா. அம்மா, கொல்லி வைக்கிறதுக்கு பிள்ளைங்க இல்லாட்டி பேர பிள்ளைங்க யாராவது இருக்காங்களாம்மா? அந்த அம்மாவுக்கு புள்ள பொண்ணு எல்லாமே மட்டும்தான். பொண்ணுங்க கொல்லி போடுறத சாஸ்திரம் ஏத்துக்காது. ஏ, பொம்பளை பசங்க கொல்லி வைக்க கூடாதா? வைக்கலாமா, ஆனா மூத்த பொண்ணு கொல்லி வச்சா இறந்தவங்க ஆத்மா மோட்சத்தை அடையாதுன்னு சொல்லுவாங்க. வம்சி, அவங்களுக்கு நீ கொல்லி வை. எதுக்காக யோசிக்கிற? ராதாவை என் தங்கச்சின்னு நீ ஏத்துக்கிட்ட வம்சி. நான் ஒத்துக்கிட்டேன் கீர்த்தி. ஆனா நீ சொன்ன டைம்ல அதெல்லாம் சரியா தப்பான்றத பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒருத்தங்களுக்கு கொல்லி வைக்கிறது இந்த நேரத்துல எல்லாம் கரெக்ட்னு சொல்றியா? ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுக்கு தேவை நல்ல டைம் இல்ல, நல்லது செய்யணும்ன்ற இன்டென்ஷன். வம்சி, துளசி அம்மா ரொம்ப நல்லவங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவுக்கு கொல்லி வைக்கும் போது நம்ம கிட்ட இருக்க கெட்டதெல்லாம் போகுமே தவிர எந்த கெட்டதும் நம்ம கிட்ட வராது. இதுக்கு மேல நீ எதுவும் யோசிக்காத.